100 கடை ஏறி இறங்கியும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கிடைக்கலையா? எவ்வளவுதான் அதிகமான அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கனாலும் நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு குவாலிட்டியான ஷர்ட் கிடைக்கலையா? இப்பவே கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் 100+ நியூ கலெக்ஷன்ஸ் வெரி ஹை குவாலிட்டியான ஷர்ட்லாம் வெறும் 300 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் 10,000+ கஸ்டமரை ஹாப்பி பண்ண ஒரு சந்தோஷத்துல மிகப்பெரிய ஆஃபரா 4 ஷர்ட் 1000 ரூபாய்னு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹை குவாலிட்டியான ஷர்ட்லாம் லோ பிரைஸ்ல வாங்க. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. TLM ஃபேஷன் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் லவ் மேகசின். நம்ம சேனல்ல லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ஸ்டைலிஷ் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். டுடே டாபிக் என்னன்னா, ஹெல்த்தியான முறையில் எப்படி உங்களோட உடல் எடையை வேகமாக குறைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கோம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நீங்க எதனால ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ற உணவுல அளவுக்கு அதிகமான கெட்ட கொழுப்பு இருந்தாவோ, இல்ல நீங்க ரொம்ப ஹெவி மீல்ஸா சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாவோ, அதனால உங்க உடம்புல அளவுக்கு அதிகமா ஃபேட் சேர்ந்து அதனால நீங்க குண்டா இருக்கலாம். ரெண்டாவது ரீசன் உங்களோட மெட்டாபாலிசம் ரேட்டு. மெட்டாபாலிசம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க பாடி ஃபேட் சீக்கிரம் பர்ன் ஆகும். அதே உங்களோட மெட்டாபாலிசம் ரொம்ப லோவா இருக்குது அப்படின்னா நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது அது சீக்கிரம் பர்ன் ஆகாது. அது கெட்ட கொழுப்பா உங்க உடம்புல தங்கிரும். இதனாலையும் நீங்க குண்டா இருப்பீங்க. நீங்க உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் ஃபேட் இருக்கிற ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ரெட் மீட்டு, பீஃப், சிக்கனு இந்த மாதிரி எல்லா விதமான நான்வெஜ்ஜையும் நீங்க சாப்பிட்றத நிறுத்திடணும். அதுக்கப்புறம் அதிகமான ஆயில் இருக்கிற ஃபுட்டு, இந்த நொறுக்கு தீனி, எக்ஸ், மில்க், அப்புறம் கெட்ட கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ரைஸ் மாதிரியான ஐட்டம்லாம் நீங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரியான பால், முட்டை, அப்புறம் இறைச்சி வகைகள், ரைஸ்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் உங்களோட ரத்தத்துல படிஞ்சு உங்க பாடி ரொம்ப குண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல அளவுக்கு அதிகமா கெட்ட கொழுப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களால ப்ராப்பரா பிரீத் பண்ண முடியாது. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் இருதய சம்பந்தமான நோய்கள், சுவாசம் சம்பந்தமான நோய்கள்லாம் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களோட உணவு முறையும் எக்ஸசைஸ் பண்ற முறையும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பு, உங்க ரத்தத்துல இருக்கிற தேவையில்லாத கெட்ட ரத்தம் எல்லாம் பியூர் ஆகி சீக்கிரமா உங்களோட உடல் எடையை உங்களால குறைக்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு 1 மந்த்லயே 15 kg வரைக்கும் அவரோட உடல் எடையை குறைச்சிருக்காரு. அவர் சொன்ன கைடன்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வாட்டர் குடிக்கிறது கோல்டு வாட்டரா குடிக்காம வார்ம் வாட்டரா குடிக்கணும். அந்த மாதிரி நீங்க குடிக்கும் போது தான் உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பு சீக்கிரம் குறையும். காலையில எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்ல 2 கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு 1 கிளாஸ் வார்ம் வாட்டர்ல அரை எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு விட்டு அதோட டேஸ்டுக்கோசரம் கொஞ்சோண்டு சியா சீட்ஸ் இல்லைன்னா ஹனியை ஆட் பண்ணி குடிச்சிருங்க. இந்த மாதிரி வார்ம் வாட்டர்ல நீங்க எலுமிச்சப்பழத்தை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பு சீக்கிரமா குறையும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிங்க் உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்டதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிங்க் குடிச்சு 1/2 hour கழிச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங்கு, ரன்னிங், இல்ல சிம்பிளா உங்களால யோகா பண்ண முடிஞ்சுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளா உங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் நீங்க ஏதாவது ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு பாத் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour கழிச்சு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல ராவான வெஜிடபிள் இல்லைன்னா ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் இந்த மாதிரி ஃபுல்லா இயற்கையான உணவா எடுத்துக்கோங்க. இந்த அரிசி சாதம், நான்வெஜ் ஐட்டம், அப்புறம் அதிகமா குக் பண்ண உணவு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணாம சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்க லைட்டா குக் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஓவரா குக் பண்ணீங்கன்னா வெஜிடபிள் இருக்கிற எல்லா சத்துமே வீணா போயிடும். அதனால குக் பண்ணும்போது ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மட்டும் குக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்நாக் டைம்ல ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னா நீங்க 4 ஆல்மண்ட்ஸ் அப்புறம் 2 பேரிச்சம்பழம் அதை நீங்க சாப்பிடலாம். லஞ்சுக்கு ஏதாவது ஃப்ரூட் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் டைம்ல ஒரு வாழைப்பழம், 1 கிளாஸ் கிரீன் டீ இல்லைன்னா ஹாட் வாட்டர்ல ஹனியும் லெமனையும் ஆட் பண்ணி நீங்க குடிங்க. டின்னருக்கு வெள்ளரிக்காய் இல்லைன்னா தேங்காய் அப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரியான ஐட்டமா நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க வெறும் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் மட்டும் உங்க உணவுல அதிகமா சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு அதிகமா பசிக்கலாம். அந்த மாதிரி அதிகமா உங்களுக்கு பசிச்சிச்சு உங்களால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வெள்ளரிக்காவை அதிகமா உங்க உணவோட எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல வெள்ளரிக்காவில் ரொம்ப லோ கலோரிஸ் தான் இருக்குது. அப்புறம் இதுல அளவுக்கு அதிகமா நீர் சத்து இருக்கறனால இது உங்களோட வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட பசியை கட்டுப்படுத்தவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத்தனை நாளா
அரிசி சாதத்தை சாப்பிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் இல்லைன்னா கேரட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு அதோட சாம்பாரை ஆட் பண்ணி அரிசியை பிசைஞ்சு சாப்பிட மாட்டோம், பொரியலை பிசைஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும் போது நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு 1 வீக் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு போக போக பழகிரும். இந்த மாதிரியான டயட் பிளானை மினிமம் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பு அப்புறம் கெட்ட ரத்தம்லாம் நீங்கி உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடல் எடையும் ரொம்ப சீக்கிரமாக குறையும். சில நண்பர்கள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கோசரம் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை வேகமாக குறையும். பட் பிசிக்கலி அப்புறம் மென்டலி நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண பாருங்க. உங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சு அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி 2 டைம்ஸ் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சீக்கிரம் உங்க உடம்புல இருக்கிற கெட்டதை ரிமூவ் பண்ணணும் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு டெய்லியும் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிடாம இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான வேவ்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி 2 டைம்ஸ் நீங்க விரதம் இருக்கிறது நல்லது. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது இறைச்சி, முட்டை, பால், அதிகமா ஆயில் இருக்கிற ஃபுட்டு, ஆல்கஹால், சிகரெட் இந்த மாதிரியான எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கூடாது. சில நண்பர்கள் ரொம்ப நான்வெஜ் பிரியனா இருப்பீங்க. உங்களால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஹெவியான ரெட் மீட் எடுத்துக்கிறதுக்கு பதிலா மீன் மாதிரியான ரொம்ப லைட்டான மீட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால சீக்கிரம் ஹெல்த்தியான முறையில் உங்களோட உடல் எடையை குறைக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை தவிருங்க. உங்களால் ரொம்ப முடியல அப்படின்னா மீன் மட்டும் வீக்லி ஒன்ஸ் எப்பயாவது சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஹெல்த்தியான முறையில் குறையும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரூட்டு எந்த டைமில் சாப்பிடணும், எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸு எப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்னு தெரியலனா சொல்லுங்கள். ப்ராப்பரான ஃபுல் டயட் பிளானை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெவியான ஒர்க்லாம் செய்யறதை அவாய்ட் பண்ணிடுங்க. வேணா நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கும்போது ஹெவியான ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப அதிகமான பிரச்சனை வரக்கூடும். அதனால நீங்கள் என்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.